if the roots of the equation q squared x squared plus p squared x plus r squared is equal to 0 are the squares of the roots of the equation qx squared plus px plus r equal to 0 then qpr in அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதோட ரூட் வந்து எப்படி இருக்கான், ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஈக்குவேஷனோட ரூட், இப்போ நான் இதோட ரூட் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன், ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறேன். இதோட ரூட் எப்படி இருக்கான், இந்த ரூட்ஸோட ஸ்கொயர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டானா இதோட ரூட் என்னவோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்டா, புரியுதா? இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கான், இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸோட ஸ்கொயர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட ரூட்ஸ் நான் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்தா அப்போ இதோட ரூட்ஸ் என்னவா இருக்கும், இதோட ஸ்கொயர்ஸாக இருக்கும். அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்டாக இருக்கும். ஓகேவா, தென் QPRன், அப்போ இந்த QPRன்றது எப்படி இருக்கலாமா, ஏபியாக இருக்குமா ஜிபியாக இருக்குமா, போத் ஏபி அண்ட் ஜிபியாக இருக்குமா, நன் ஆஃப் திஸாக இருக்குமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஏபினா என்னது, ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்கிற காமன் டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஏபி. அது வந்து அடிஷ்னாக இருக்கலாம், சப்ராக்ஷனாகவும் இருக்கலாம். இது ஜிபினா என்னது, காமன் ரேஷியோ வந்து நமக்கு சேமாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆல்ஃபா இருக்குது, இங்கே என்னது ஆல்ஃபா ஸ்கொயர்டு இருக்குது. அதாவது இந்த ஆல்ஃபா கூட இன்னொரு ஒரு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறாங்க, இன்னொரு ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் கிடைக்குது. இப்போ இங்கே பீட்டா இருக்குது, இது கூட இன்னொரு பீட்டா மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு பீட்டா ஸ்கொயர் கிடைக்கும். அதாவது இங்கே நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோமோ அது கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி தான் நமக்கு இங்கே அந்த ரூட் கிடைக்குது. புரியுதா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது, ரேஷியோ வந்து நமக்கு காமனாக இருக்குது. ஸோ இப்போ ரேஷியோ காமன்னு வந்தாலே நமக்கு அது வந்து ஜிபியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அடுத்தது 12th கொஸ்டின் பாருங்கள். கிராஃப் ஆஃப் த லீனியர் ஈக்குவேஷன் is a dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீனியர் ஈக்குவேஷன் வந்தாலே நமக்கு அது ஸ்ட்ரெயிட் லைனை தான் கொடுக்கும். சரிங்களா, கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 13th கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் எ குவாட்ராட்டிக் பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x + 4 வித் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பாலினாமியலை பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் போட்டோம்னா அந்த கிராஃபில் வந்து எத்தனை பாயிண்ட்ஸில் வந்து அது வந்து எக்ஸ் ஆக்சிஸை வந்து இன்டர்செக்ட் பண்ணும் அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ என்ன பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x + 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம வந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணால் 4, சம் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். 2 2s are 4, 2 + 2 4. ஸோ அப்போ x + 2 இன்ட்டு x + 2 ஈக்குவல் டு 0, x + 2 ஈக்குவல் டு 0, x + 2 ஈக்குவல் டு 0, x is equal to -2, x is equal to -2. ரெண்டுமே நமக்கு வந்து ஒன்று தான், -2 தான் கிடைக்குது. அப்போது கிராஃபில் வந்து எக்ஸில் வந்து -1 -2ன்னு எடுத்தால் -2ன்ற ஒரே ஒரு பாயிண்டில் தான் வந்து இந்த பாலினாமியல் வந்து இன்டர்செக்ட் பண்ணும். சரிங்களா, ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஆக்ஸில் வந்து இன்டர்செக்ட் பண்ணும். ஸோ ஓகேவா, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன், இப்போ எத்தனை பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பாயிண்டில், ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ அப்போ ஆப்ஷன் பின்றது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது 14th கொஸ்டின் பாருங்கள். ஃபார் த கிவன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நமக்கு ஏவோட ஆர்டர் என்ன அப்படின்றது தெரியணும். சரிங்களா, இதோட ஆர்டர் என்ன, எத்தனை ரோஸ் இருக்குது, 1 2 3. ஸோ 3 ரோஸ், எத்தனை காலம்ஸு, 4 காலம்ஸ் இருக்குது. 3 ரோஸ் 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா, இப்போது ஏன்றது ஏ டிரான்ஸ்போஸாக எப்படி மாறும்போது என்ன ஆகும்னா, இதில் இருக்கக்கூடிய ரோஸ்லாம் என்ன ஆகும்னா ஏ டிரான்ஸ்போஸாக மாறும்போது காலம்ஸாக மாறும். இதில் இருக்க காலம்ஸ் என்ன ஆகும், ஏ டிரான்ஸ்போஸ் ஆகும்போது ரோஸாக மாறும். ஓகேவா, ரோஸ் காலம்ஸாகவும் காலம்ஸ் வந்து ரோஸாகவும் மாறுறது தான் வந்து ஏ டிரான்ஸ்போஸ். ஓகேவா, அப்போ இதோட ஆர்டர் வந்து 3 × 4 இருந்தால் அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் என்னவா இருக்கும், 4 × 3 ஆகும். அப்படியே உல்ட்டாவாக மாறும். சரிங்களா, காலம் ரோஸ்க்கு வந்துடும், ரோஸ் வந்து காலத்துக்கு போயிடும். ஓகேவா, ஸோ அப்போ ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் என்னவா இருக்கும், 4 × 3 இருக்கும். ஸோ ஆப்ஷன் டின்றது தான் வந்து கரெக்ட்.